எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமி நாளான சதா சிவாஷ்டமியினுடைய சிறப்புகள் என்ன, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற இந்த குறித்த காரணத்தாலேயே கடன் தொல்லை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலபைரவரை எந்த குறித்த நேரத்தில் வழிபடணும், எந்த மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லும் பொழுதே மாதத்தில் 2 முறை வரும். பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி, பௌர்ணமியை தொடர்ந்து வரும் 8வது திதியை தான் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லுவோம். அதை தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அஷ்டமியை வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நமக்கு மாதத்தில் ஒரு முறை தேய்பிறை அஷ்டமி வரும். அப்படி வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிக்கு ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு. அப்படி அந்த விதத்துல தான் இந்த வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமினால சதாசிவாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பைரவர் அப்படின்னு சொன்னாலே நவகிரகங்களில் சனி பகவானுக்கு குருவாக கருதப்படக்கூடியவர். அதனால தான் பைரவரை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கட பார்வைகள் அனைத்திலிருந்தும் விடுபட முடியும். அவரால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் நமக்கு நற்பலன்களாய் மாறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அதனால் சனி திசை நடக்கக்கூடியவங்க மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளின் பொழுது பைரவரை வணங்கினாலே கட்டாயம் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்தடையும். கால பைரவர் அப்படின்னு சொன்னாலே அவர் சிவபெருமானுடைய ருத்ரரூபம். முதல்ல தோன்றிய பைரவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்வர்ண பைரவர். இப்படி இந்த வடிவமானது அதுக்கப்புறம் 8 பைரவர்களாக மாறினதாகவும் அந்த 8 பைரவ வடிவங்கள் ஒவ்வொன்றுமே 8 வடிவங்களாக மாறி மொத்தம் 64 பைரவர்கள் வெளிப்பட்டாங்க. பைரவர் 12 கைகளோடு நாகத்தை பூணூலாவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கேறு, அங்குசம் இப்படி ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாக நமக்கு காட்சி தராரு. முதல்ல தோன்றின இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொன்னால் அவர் சிவபெருமானுடைய 64 திருமேனிகளில் ஒருவரும் கூட. இப்படி இந்த ஸ்வர்ணாகாஷ்ண பைரவர் எல்லா செல்வத்திற்குமே அதிபதியாக கருதப்படக்கூடியவர். இவருடைய இடது கையில் கபாலத்துக்கு பதிலாக அக்ஷய பாத்திரத்தோடு நமக்கு காட்சி தருவார். அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வ வளத்தை தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தால் இவர்களுடைய சக்தி குறையக்கூடிய சமயத்தில் இந்த சக்தி குறைபாட்டை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அஷ்டலக்ஷ்மிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாளின் பொழுதும் ஸ்வர்ணாகாஷ்ண பைரவரை வழிபடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பைரவர் அப்படின்னு சொன்னாலே அவருக்குள்ள 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவருடைய தலையில் மேஷ ராசியும், வாய்ப்பகுதியில் ரிஷபராசியும், கைகளில் மிதுன ராசியும், மார்பில கடகராசியும், வயிற்றில் சிம்ம ராசியும், இடையில கன்னி ராசியும், புட்டத்தில் துலாம் ராசியும், பிறப்புறுப்பில் விருச்சிக ராசியும், தொடையில தனுசு ராசியும், முழங்காலில் மகர ராசியும், காலினுடைய கீழ்ப்பகுதியில் கும்பராசியும், காலினுடைய அடிப்பகுதியில் மீன ராசியும் அமைந்திருக்கிறாங்க. காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு. அப்படி நமக்கு இந்த வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமியான சதா சிவாஷ்டமி நாளனைக்கு யார் ஒருவர் பைரவரை மனதார வேண்டி வழிபடுறாங்களோ இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான அருளை பைரவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமி அதாவது சதா சிவாஷ்டமியானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பும் கூட. ஏன்னா பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை நாளனைக்கு யார் ஒருவர் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறாங்களோ அந்த முயற்சிக்குண்டான முழு பலனும் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி அந்த விதத்தில் நமக்கு தேய்பிறை அஷ்டமியும் இணைது அப்படிங்கிற காரணத்தால் முழுவதுமே அதாவது கடன் சுமை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயங்களை கடைப்பிடிங்க. முதல்ல நமக்கு இந்த சதா சிவாஷ்டமி அதாவது இந்த தேய்பிறை அஷ்டமி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி காலையில் 2:07 அப்படிங்கிற நேரத்தில் தொடங்கி தொடர்ந்து முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி அதிகாலை 12:45 அப்படிங்கிற நேரத்தில் முடியுது. நாள் முழுக்க நமக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நாள் முழுக்க இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. அதனால் எந்த குறித்த நேரத்தில் இந்த நாள் முழுக்க இருந்தாலுமே பைரவரை வணங்குவதற்குண்டான சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரம் பொதுவாக எல்லா துர்கை அன்னை கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் அலங்காரங்கள், அபிஷேகங்கள், பாடல்கள் பாடுவது அப்படிங்கிறத செய்வாங்க. அதனால் இந்த குறித்த நேரத்தில் நம்ம பைரவரையும் சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு மகத்தான பலன்கள் காத்துட்ருக்கு. ராகு கால நேரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ அந்த நேரத்தில் பைரவருடைய கோவிலுக்கு சென்று இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும். பைரவருக்கு உகந்த நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் மலர்களுக்கு நாளைய தினம் முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது
அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அரளிப்பூ, செம்பருத்தி இந்த மாதிரி சிவப்பு நிற மலர்களை வந்து நீங்கள் வாங்கி கைப்பட தொடுத்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி பைரவருக்கு நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு நிறைய வாசனை திரவிய பொருட்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புனுகு, அரகஜா, கோரோசனை, ஜவ்வாது இந்த மாதிரியான வாசனை பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினம் வாங்கி செல்வது அப்படிங்கிறத செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நேரத்தில் வணங்கும் பொழுது அவருக்காக கட்டாயம் நீங்கள் வைத்து ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேங்காய் தீபம். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு கடன் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலுமே அது நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு கால நேரத்தில் தேங்காய் தீபத்தை பைரவருக்காக ஏற்றி வணங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு வில்வ இலைகளை வைத்து பூஜிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக நம்ம சிவபெருமானுக்காக மட்டும்தான் வில்வ இலைகள் வாங்கிட்டு போய் வழிபடுவோம். பிரதோஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வில்வ இலை சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம். ஆனால் இந்த தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நீங்கள் பைரவருக்காக கண்டிப்பாக வில்வ இலைகள் வாங்கி தந்து வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய பூஜைக்குண்டான பொருட்களோடு சேர்த்து வில்வ இலையும் நீங்கள் வாங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி எல்லாமே செய்ததுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட விஷயங்களை கோவிலுக்கு போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாமே கொடுத்து வழிபாடு செய்து நீங்கள் அந்த தேங்காய் தீபத்தையும் ஏற்றி வைத்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு பைரவர் குகந்த காயத்ரி மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 8 முறை நீங்கள் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். 8 முறையிலேருந்து 108 முறை எது உங்களுக்கு முடியுமோ அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். சொல்லும் பொழுது கைகளில் 8 மிளகை வைத்து நீங்கள் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. முழு மிளகு இருக்கு இல்லைங்களா, அந்த முழு மிளகை நீங்கள் வீட்டில் இருந்தே முன்கூட்டியே எடுத்துகிட்டு போயிடுங்க. 8 மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வீட்டில் 4 பேர் போகிறீங்க கோவிலுக்கு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் 8 எடுத்து செல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பிட்டு கடன் சார்ந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இல்லை தொழில் தடைகள் விலகணும், நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மாதிரி 8 மிளகை கைகளில் வைத்து பைரவர் குகந்த காயத்ரி மந்திரத்தை 8 முறையிலேருந்து 108 முறை உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும். கைகளில் வலது உள்ளங்கையில் 4, இடது உள்ளங்கையில் 4, 2 கைகளையுமே மடித்தபடி நீங்கள் அமர்ந்த நிலையில் உங்களுடைய தொடைப்பகுதிக்கு மேலே வைத்தபடி நீங்கள் நல்லா மனதார பைரவரை வேண்டி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிடணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கைகளில் இருக்கக்கூடிய மிளகை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றி வைத்து அந்த தேங்காய் தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் தீபத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும். தேங்காய் தீபம் ஏற்றுவதற்குண்டான சரியான முறை கொண்டிருக்கக்கூடிய தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்கை நான் அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்து பயன்பெறலாம். இப்படி இந்த குறித்த நாளனைக்கு இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டாலே போதும். மிளகை கைகளில் வைத்து பைரவரை நினைத்து உங்களுடைய கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் வலுப்பெறும். அதே சமயத்தில் நம்ம பைரவருக்காக வாங்கி தந்த மலர்கள், பார்த்து நம்ம வாங்கி தந்த வாசனை திரவிய பொருட்கள், இது அனைத்துமே பைரவரை மகிழ்விக்கும். அதனால் நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் பைரவருக்காக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து எடுத்துகிட்டு போகணும். ஒன்று மிளகு சேர்க்கப்பட்ட பொங்கல் வகையாக இருக்கலாம், இல்லை மிளகு சேர்க்கப்பட்ட உளுந்து வடையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் எது எளிமையாக செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்து எடுத்துகிட்டு போயிட்டு வைத்து வணங்கிட்டு அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல ஒரு இன்முகத்தோடு வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட ராகு கால நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நன்மையாய் மாறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் என்னுடைய பிரச்சனைகள் இதோடு தீரப்போகுது அப்படிங்கிற அந்த நினைப்போடு நான் சொன்ன விஷயங்களை செய்து பாருங்க. கேட்டதற்கும் மேலான பலன்களானது கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமியான சதா சிவாஷ்டமியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த குறித்த நாளனைக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை வேறு எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான அருள் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், அதுவும் எந்த நேரத்தில் கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.